ராம் ராம் பெரியவா சரணம். இன்று அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெரியவா ஒரு உத்தரவு கொடுத்தா. அந்த உத்தரவு என்னன்றதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எத்தனையோ வீடியோ பண்ணியிருக்கேன், ஆனால் இது எனக்கு மிக பிடித்த ஒரு வீடியோவாக அமைய போகுது. எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்க போகிற ஒரு வீடியோ. அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாரும் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ராம் ராம் பெரியவா சரணம். எப்போவுமே அமாவாசையில் என்னோட முன்னோர்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கறது இதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்துருக்கா பெரியவா. பெரியவாபுரத்துக்கு வர அத்தனை டிவோட்டி குடும்பமும் உனக்கு நல்ல பரிச்சயம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ ஒரு அங்கத்தினராக ஆகிட்ட. அதனால் அவா முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு நீயும் தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணியும் நீ கொடுக்கணும். எப்படி ஒரு ஆற்றுக்கு போனால் ஒரு விருந்து அதாவது கெஸ்ட்டாக போனால் அவள் ஆற்றுல காஃபி கொடுப்பா இல்லையா, அன்பா அதை வாங்கி குடிக்கிறவளும் அன்பா சாப்பிடுவா இல்லையா. என்னதான் இருந்தாலும் அவள் ஆற்றுல தர்ப்பணம் பண்ணாலும் பெரியவாபுரத்துலேருந்து அதிஷ்டானத்திலேருந்து கோமாதா அதிஷ்டானத்திலேருந்து நீ எள்ளும் தண்ணியும் அவளுக்கும் கொடுக்கணும். அவள் அதை அன்போடு வாங்கி அவளுடைய ஆன்மாக்கள் ஒரு சந்தோஷம் அடைந்து அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பெரியவா ஒரு உத்தரவு கொடுக்குறா. இந்த அமாவாசை, இந்த மாசி அமாவாசையிலேருந்து இந்த ப்ரொசீஜரை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பெரியவாபுரத்துக்கு வந்த ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றத நான் உள்வாங்கியிருக்கேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இங்கே வந்த பெரியவாபுரத்துக்கு வந்த அத்தனை குடும்பமும் எனக்கு பழக்கம். அப்படியே 1 to 1 நன்னா தெரியும். பாருங்கள், பெரியவா ஒரு லைட் மூலிமா ஒரு உத்தரவு கொடுக்குறா. 1 to 1 அப்படியே தெரியும். அவள் குடும்பம் என்ன சேமமாக இருக்கணும் அப்படின்னு, என்ன பிரார்த்தனை நிறைவேறணும், அவள் குடும்பம் சேமமாக இருக்கணும்னு எனக்கு நன்னா புரிய வச்சுருக்கா. இன்றையிலிருந்து இந்த அமாவாசையிலேருந்து நான் எள்ளும் தண்ணியும் அவளுக்கும் தர்ப்பணம் பண்ணுறேன். அது இல்லாமல் குருமார்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் சித்தர்களுக்கும் நீ கொடுக்கணும். ஆலயங்களை உருவாக்கிய கர்த்தாக்களுக்கு நீ எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். கல்வி சாலைகள் உருவாக்கியவர்களுக்கு நீ எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும். மருத்துவ சாலைகள் உருவாக்கியவர்களுக்கு நீ எள்ளும் தண்ணியும் கொடுக்கணும்னு பெரியவா உத்தரவு கொடுத்துருக்கா. ராம் ராம் பெரியவா சரணம். கோமாதா அதிஷ்டானத்திலிருந்து என்னோட முன்னோர்களுக்கும் உங்களோட முன்னோர்களுக்கும் பெரியவாபுரம் டிவோட்டிஸ் இங்கே வந்த அத்தனை பேரோட மூதாதையர்களுக்கு தலைமுறையாக இருந்த அத்தனை பேருக்கும் இந்த இடத்துலேருந்து எள்ளும் தண்ணியும் நம்ம கொடுக்க போகிறோம். ராம் ராம் பெரியவா சரணம். ராம் ராம் பெரியவா சரணம். ராம் ராம் பெரியவா சரணம். பெரியவா நடத்தி கொடுங்கோ. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம். இங்கே பெரியவாபுரம் இந்த பெரியவா டிவோட்டிஸோட குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம். உங்களுடைய ஆசீர்வாதமும் எப்பவும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும். மூதாதையர்களே எல்லோரும் என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறணும். அதுக்கு உங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும். ராம் ராம் பெரியவா சரணம். பெரியவா சரணம்.